அந்த காலத்துலலாம் டைகோ மக்களை ஆண்டு மலைவாழ் மக்களை கொடுமைப்படுத்தி அவங்களுக்கு எந்த சலுகைகளையும் கொடுக்காம ஒரு அடிமையா நடத்தினான். அவங்க எலும்புகளையும் குறியீடையும் இவங்களோட குலதெய்வமாகவும் முன்னோர்களாகவும் நினைப்பாங்க. மனசார இவங்கெல்லாம் வேண்டிக்கிட்டா மழையும் பெய்யும், அப்புறம் உணவுகளும் கிடைக்கும். அதனால இவங்க கஷ்டப்படும் போதெல்லாம் இவங்க வேண்டிப்பாங்க. கொஞ்ச நாட்கள்ல அடிமைகளா வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த மலைவாழ் மக்கள் இவங்களை அடிமையா வச்சிருந்த அரசரோட சண்டை போட்டுட்டாங்க. இதுக்கு முடிவே இல்லாம தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. இவங்களோட ஒத்துமையால இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியல. இவங்க இன்னும் ஆபத்துல தான் இருக்காங்க. அங்க பாரு, மகாராஜா வந்துட்டு இருக்காரு. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வணக்கம். வணக்கம் மகாராஜா. வணக்கம் ராஜா. வணக்கம். வணக்கம் மகாராஜா. தளபதி. வணக்கம், நான் ரென். வணக்கம் மகாராஜா. வணக்கம். வணக்கம். அப்பா. யாஹோ. காக்க வச்சதுக்கு மன்னிச்சிருங்க. ஆமா, ராஜா கூப்பிடுறாரு. அதெல்லாம் கோவப்பட மாட்டாரு. ஆமா ஆமா, ரொம்ப நல்லவர். ஆமா. வணக்கம் மகாராஜா. உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சிடுங்க. அப்படிலாம் இல்ல. இருக்கும், தெரியாம சொல்றேன். மருந்து கொடு. இதோ. காக்க வச்சது இல்ல. இந்தாங்க. ரொம்ப நன்றி, நீங்க நல்லா இருக்கணும். வணக்கம் மகாராஜா. நீ முன்னாடி வா. செய்தி. எதுக்கு இப்படி ஓடி வராரு? என்னாச்சு? மகாராஜா, குவீன் ராணுவம் லூயி நகரத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க. 9 பேரை காணோம். என்ன சொல்றாங்க? நிஜமா? என்ன நடக்குதுன்னே புரியலையே. உண்மையாதான் இருக்குமோ? காணுமா நீ? சரி வாங்க வாங்க. இங்க இருக்க வேண்டாம். இருக்கதே ஆபத்து. நம்ம அங்க போய் பார்க்கலாமா? இப்ப பெரிய பிரச்சனையா தான் இருக்க போகுது. இருக்க போறாங்கன்னு தெரியல. மகாராஜா இதுக்கு என்ன பண்றதுக்கு போறாருன்னு தெரியலையே. கேட்டுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்க்கலாம். மலைவாழ் மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. அவங்க பேச்சுவார்த்தைக்கு மறுத்தா அதுக்கப்புறம் போர் நடத்தி நம்ம முடிவை தெரிஞ்சுக்கலாம். சத்தம் ஒலிக்கட்டும். சொர்க்கத்தின் கடவுளுக்கு
பூமியின் கடவுளை வணங்குங்கள். நம் ஊரின் மன்னருக்காக அனைவரும் மண்டியிட்டு வேண்டிக் கொள்ளுங்கள். நீ யாருன்னு சொல்லு. என் பேர் யாங்கோ. நான் ஒரு வாழ்வீரன். உங்களை கூட்டிட்டு வர சொல்லி ஜுவான்யூ மன்னர் அனுப்புனாரு. காரணம் எனக்கு தெரியல. அதை தெரிஞ்சுக்கலாமா? நீங்க ஒருவேளை வர மறுத்தா உங்க தலையை துண்டிக்க சொன்னாரு. இந்த மாதிரி பேசுனதுக்காக நீங்க என்ன மன்னிச்சிருங்க. நீ ஒரு கூலி படைங்கிறத மறந்துடாத. நீ போயிடு. இத புடிங்க. அதோ அவன் அங்க இருக்கான். மகாராஜா, நாங்க அவனை பாத்துக்கிறோம். நீங்க வீட்டுக்குள்ள போங்க. எதுவும் பண்ணாதீங்க. நாங்க பாத்துக்கிறோம் ராஜா. உள்ள போங்க. கொஞ்சம் நில்லுங்க. அவன் தப்பிக்கிட்டோம். எல்லையை தரங்க. அவன் உங்களை கொலை பண்ண வந்திருக்கான். தப்பிக்க விடுங்கன்னு சொல்றீங்க. அவனை இங்கிருந்து தப்பிக்க விடுங்க. நேத்து இரவு நடந்ததை நினைச்சிட்டு இருக்கியா? பயப்படாத. எப்படி? ஏன் அவனை நீங்க தப்பிக்க விட்டீங்க? அவனால எனக்கு நல்ல தகவல் கிடைச்சது. அதனால தப்பிக்க விட்டுட்டீங்களா? அவனை கைது பண்ணி துன்புறுத்தினா கூட அவன் தப்பிக்க தான் பார்ப்பான். அவன் போகாம இருந்தா அவன் குடும்பமே பாதிக்கும். அவன் எதிரி கிடையாது. அவன் கூலி படை. அவன் சண்டை போட்டதே பணத்துக்காக. அப்ப உங்களை கொல்ல நினைச்சது அதுவும் பணத்துக்காகவா? சரிதான். அவன் ஒருவேளை உங்களை கொன்னு இருந்தா? ஒன்னு புரிஞ்சுக்க, தர்மம் அழியாது. என்னால இப்பவும் எதையும் மறக்க முடியல. இதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. நான் ஒரு பெண். எனக்கும் பயம் இருக்கும். அதோட எனக்கு ஒரு ஆண் வாரிசை கொடுக்க முடியல. மன்னிச்சிருங்க. குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கும் நீங்க தேவை. ராஜாவை இழந்து இந்த ஊர் கஷ்டப்படுறத நான் விரும்பல. இனி இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண போறீங்களா? மகாராஜா, ராணுவத்தை பத்தின ஒரு செய்தி வந்திருக்கு. ராஜா, சூசு மாட்டிக்கொண்டான். ஜுவானியோ அழைக்கிறார்கள். சரி, நீதிமன்றம் போகலாம். சரி. நாம எல்லாரும் இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். எந்த பாதிப்பும் இல்லாம, தலைமைக்கும் எந்த பாதிப்பும் வராம சூ ராணுவம் சூ ஊருக்கு படையெடுக்கட்டும். தடுக்க வேண்டாம். போர் நடக்கட்டும். பாதிப்புகள் ஏற்படட்டும்.
ஒரு பக்கம் பலவீனமாகும், அந்த ஊர் பாதிக்கப்படும். இதனால உயிரிழப்புகள் ஆகும், சேதாரமும் தான். மலைவாழ் மக்களை பாதுகாக்கிறது நம்ம எல்லாரோட கடமை தான். ஆனா அவங்க உதவி கேட்காம நாம இதுல தலையிடக்கூடாது. மன்னா, ராணுவம் வந்துட்டா எல்லாமே கட்டுப்பாட்டை மீறி போயிடும். கொஞ்சம் ராணிய மனசுல வச்சுக்கிட்டு வருங்காலத்தை யோசிச்சு பண்ணுங்க. அப்படியா? நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருப்போம். இப்போவே நம்மளோட படையை நான் தயார்படுத்தி வைக்கிறேன். நம்ம 2 குழுவா செயல்பட்டாதான் இதை முடிக்க முடியும். இது நமக்கு எதிர்பார்க்காத நேரத்தில் வந்த போர். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எந்த உயிரிழப்பும் வராம பார்த்துக்கலாம். அவங்க 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி போரை உருவாக்குறாங்க. இந்த தடவை எந்த சேதாரமும் ஆகாம இந்த நிலைமை மாறி ஆகணும். இது கஷ்டம்தான், ஆனா செயல்படுத்துவோம். 2 ஊருக்கும் நல்லது. படை தளபதியா நீங்க தான் எல்லாரையும் வழிநடத்தி கொண்டு போகணும். நம்மளுடைய நிலைமை தெரியும்ல. மன்னா, நீங்க சொன்னீங்கன்னா எந்த ஆபத்தையும் சந்திப்பேன். ஒற்றனே, ராஜா, மொத்தமாக 9 பெண்கள். சரி. மகாராஜா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. நம்ம மடல் போய் சேர்ந்துரும்ல? கண்டிப்பா தாமதமாகாது. இதுக்கு மேல ஆலோசிக்க வேண்டாம், கலைஞ்சு போங்க. கேளுங்க, சூரானவன் நம்ம ஊருக்குள்ள நுழைய போறாங்க. போரை சந்திக்க தயாராயிட்டோம். எந்த நேரத்திலையும் வரலாம். பக்கத்து ஊர்ல உதவி கேட்டிருக்கேன். பெரிய பாதிப்பு ஏற்படாது. நீங்க எல்லாரும் போயிடுங்க. என்ன சொல்றாங்க? ஏன் நம்ம இப்படி பண்ணணும்? நாங்க உங்க கூட இருந்து இந்த ஊரை பாதுகாக்கிறோம். நம்ம ராஜாவுக்கு பாதுகாப்பா இருக்கணும். உங்களை விட்டு போக மாட்டோம். இங்க இருந்து ஒரு கை பாக்குறோம். ஆமா, எல்லாரும் கேளுங்க, ஆமா. போர் ரொம்ப ஆபத்து. உங்க எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, அவங்கள பாருங்க. அனாவசியமா அவங்களோட போர் போட்டு உங்க குடும்பத்தை விட்டுறாதீங்க. உங்க நல்லதுக்காக தான் இங்க இருந்து உங்களை அனுப்புறேன். வேற இடத்த கண்டுபிடிச்சு நல்லபடியா வாழ பாருங்க. நீங்களும் போகலன்னா நாங்களும் போக மாட்டோம். உங்களை விட்டு போக மாட்டோம். ஆமா, நாங்க போக மாட்டோம். என்னாச்சு? வருங்கால தலைமுறையை என்னால போயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. இத பத்தி பேசவே கூடாதுன்னு சத்தியம் பண்ணியிருக்கோம். சாகுற வரைக்கும் நாம ஒன்னா இருப்போம். எனக்கு உங்ககிட்ட ஒரு குறையாவே தெரியல. உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா ராணுவம் வர செய்தியை கேட்டு நீங்களும் யோசிச்சிருப்பீங்க. குழந்தை இருந்திருந்தா நீங்க சண்டைக்கு தயாராயிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு இந்த அவமானம் என்னால தானே. நீங்க என்ன மன்னிச்சே ஆகணும். இத பத்தி நாம பேச வேண்டாம். வா போகலாம். உங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. உங்களுக்காக என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இந்த ஊர் மொத்தமும் ராணுவத்துக்கு பயந்து இந்த ஊரை விட்டு போறாங்க. அப்படி மக்கள் போயிட்டா பிரச்சனை சுலபமா தீந்துரும். ஆனா அவங்க சண்டை போற நோக்கத்தோட தான் உள்ள நுழைவாங்க. கண்டிப்பா என்ன கொல்லுவாங்க. உங்க பையன் அடுத்த ராஜாவா வருவான். நீங்க இறந்தாலும் சந்தோஷமா இறக்கலாம். இது கண்டிப்பா நடக்கும். மெங்கு, நீ எப்படி இங்க? ஆமா ராஜா, நான் தான். என்ன மன்னிச்சிடுங்க. ராணி தான்
உங்களுக்காக என்ன அனுப்புனாங்க? நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் ராஜா. என்னால உங்களுக்கு ஆண் வாரிசை கண்டிப்பா கொடுக்க முடியும். கண்டிப்பா என்னால குழந்தை பெத்துக்க முடியும். என்னாச்சு? மலைப்பகுதிக்கு மூலிகைகளை பறிக்க தானே போறீங்க? ஆ, இல்ல, ஊருக்குள்ள ஒருத்தர் நோயால பாதிக்கப்பட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காரு. மகாராணி, இங்க பாரு, உன் மூலமா ராஜாவுக்கு ஆண் வாரிசு பிறந்தா அது உனக்கு கிடைக்கிற பெரிய புண்ணியம். மகாராணி, உங்களுக்கும் மகாராஜாவுக்கும் நான் காலம் முழுக்க அடிமையா இருப்பேன். ஆனா என்னால இந்த உதவி செய்ய முடியாது. மன்னிச்சிடுங்க. நான் உன்னதான் நம்பி இருக்கேன். மகாராணி, ம். வந்த வேலை தடப்பட்டு போனதால நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நன்றி மகாராஜா. நன்றி மகாராஜா. ரொம்ப நன்றி. நன்றி மகாராஜா. நன்றி மகாராஜா. பத்திரமா இருங்க மகாராஜா. எல்லாரும் கேளுங்க, மலை பகுதியில் எல்லாரும் தங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பான இடம். எல்லாரும் அங்க போங்க. சரி, சரிங்க சரிங்க மகாராஜா. மகாராஜா. போங்க. வாங்க போலாம். பத்திரமா இருங்க. ராஜா சொல்றாருல, வாங்க. மகாராஜா பத்திரமா இருங்க. நீங்க பத்திரமா நாங்க இருங்க போயிட்டு ராஜா. வரோம் மகாராஜா. நன்றி மகாராஜா. நம்ம உயிர் மேல மகாராஜா ஆமா, ஆமா. எவ்வளவு அக்கறை. சரியா சொல்லுங்க. மகாராஜா, ஊருக்கு வர வழியில நம்ம ஆட்களை கொண்டுட்டாங்க. தூக்கிட்டு போங்க. சரி. இன்னைக்கு ஒற்றனுக்கு நடந்த கதி நமக்கும் வரலாம் மகாராஜா.
ராணுவத்தை எதிர்கொண்டு தான் ஆகணும். மகாராஜா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம இதே மாதிரி விட்டு கொடுத்துட்டு இருக்கிறது? ஆமா மகாராஜா, அவன் அவ்வளவு தூரம் பழி வாங்கணும்னு நினைக்கும் போது அவனை நாம சும்மாவே விடக்கூடாது மகாராஜா. என் நேரம் தூதுவன் கியூக்கு போய் சேர்ந்திருப்பான். இனியும் உயிரிழப்பு இல்லாம இருக்கணும்னா ஒரு தடவை விட்டு கொடுக்கறதுல தப்பில்ல. நான் சொல்றதை யோசிச்சு பாருங்க. சரிதான், இது புரிதல் இல்லாதது. பக்கத்தூர் மன்னரை பேசுறதுக்காக கூட்டிட்டு வாங்க. சரி. அரசர் கீக்காக ஒரு கடிதம் எழுது. மிச்சதெல்லாம் திட்டப்படி நடக்கட்டும். மந்திரியாரே, சொல்லுங்க. நம்மளுடைய செல்வங்களை பிரிச்சு மக்களுக்கு கொடுத்துருங்க. தளபதியாரே, மக்களை உடனடியா போக சொல்லுங்க. சரி. நீங்க தளபதி. உத்தரவு. வாழ்வீரனா எதுக்கு தப்பிக்க விட்டீங்க? ஏன் அடம் பிடிக்கிறீங்க? ஜுவான்சு தான் வாங்லியாவை கொன்னான். குவிஞ்சியை யாவ்லி தான் கொன்னான். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சியே இருக்கு. இதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்க போகுது. உங்களோட ஆசையை ஃபெங் நிறைவேற்ற பாக்குறான். நீங்க என்ன கொன்னாது அவமானம். ஆனா உங்களால என்ன உயிரோட விட முடியாது. எங்களை பின்தொடர்ந்து வரதை நிறுத்து. உயிர் பழைக்கிற வழியை பாரு. உன்னோட குடும்பத்தை பத்தி யோசி. உங்க மன்னரால எங்க ஊர்ல 2 உயிரிழப்பு. இனிமே எங்களுக்கு எதிரிகளே இருக்கவே கூடாது. நல்லபடியா நாங்க விடும்போது நீயே போயிடு. ஜாங்கு வேலை போயிட்டான். எதிர்த்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க. நீங்க எழுந்துருங்க. வடக்குலயும் சரி, பக்கத்துல இருக்க தெற்குலயும் சரி, என்னை கொலை பண்ற நோக்கத்துல இருக்காங்க. அவங்க திட்டம் போட்டுட்டா அதை நடத்தாம விட மாட்டாங்க. இல்ல, ஜி குடும்பத்தை சேர்ந்த இன்னும் சில பேர் இங்கதான் இருக்காங்க. உயிரிழப்பை தடுக்க ஜி தான் மன்னர் ஆகணும். அவங்க இப்படி நடந்துக்க இதுதான் காரணம். இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடியாது. அவங்க என்னை கொன்னே தீருவாங்க. இந்த விஷயத்துல நான் மட்டும்தான் இருக்க போறேன். இது தேவையில்லாத வேலை. என்ன பண்ண சொல்ற? விட்டு கொடுத்துருங்க. அது நடக்காது. ஒருவேளை தோத்துட்டா? வேற திட்டம் இருக்கு. என்ன திட்டம்? அது ரகசியம், சொல்ல முடியாது. நீங்க தளபதியாரே, சொல்லுங்க. நகரத்துக்கு போகலாமா? கண்டிப்பா. ராணி, சொல்லுங்க அரசே. போயிட்டு வரேன். சரி. சாலை வழியா ஜாக்கிரதையா போங்க. எதிரி படைய பார்த்தா திரும்பி வந்துருங்க. சரிங்க ராணி, நான் போயிட்டு வரேன். உத்தரவு. தளபதி ரேன், சொல்லுங்க மகாராணி அவர்களே. மன்னரோட முடிவு கொஞ்சம் கருணையோட தான் இருக்கும். அப்படி அவர் கருணை காட்டினா நீங்க தாராளமா உங்க சொந்த முடிவெடுக்கலாம். எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்க வார்த்தைகளை என் மனசுல வச்சு நான் செயல்படுறேன். வெற்றியோட வரேன். இந்த தகவலை 9 சகோதரிகளுக்கும் சேர்த்துருங்க. அவங்கள தவிர வேற யாருக்கும் போக கூடாது. கண்டிப்பா ராணி, நான் வரேன். ஓ, போ, வேகமா போ, வேகமா போ. சீக்கிரம் போ. வேகமா, இன்னும் வேகமா போ. போ போ. வாங்க. ம். எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கு. இல்ல,
மகாராஜா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து நிப்ப? உங்களுக்கு வணக்கம். தொந்தரவு கொடுத்ததுக்கு மன்னிச்சிருங்க. ஏன் இங்க வந்த? என்ன விஷயம்னு சொல்லு. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட தான் இங்க வந்தேன். உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. நம்மளோட குடும்பத்தை மனசுல வச்சுக்கிட்டு உட்காந்து பேசினா நல்லா இருக்கும். நாம 2 பேரும் ஒத்துமையா போயாச்சுன்னா எல்லாருக்குமே நல்லது. மலைக்கு கீழே இருக்கிறது சின்ன கிராமம். அங்க குடும்பங்கள் குறைவு. அவங்களுக்கு உதவுங்க. விசுவாசமா இருப்பாங்க. நான் உன்னை பார்த்தா உன்னை கொன்னுடுவேன் தெரியும். இருந்து எவ்வளவு தைரியமா இங்க வந்திருக்க. ஏன்? ராணுவம் உள்ள வந்தா அந்த குடும்பம் எல்லாத்தையும் அழிச்சிரும். அது நடக்க வேண்டான்றதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கே வந்தேன். நீங்க நல்லபடியா யோசிச்சு முடிவிடுங்க அரசே. நான் உதவி செய்யறேன். நீயா? எனக்கு உதவியா? ராணி, ஏதாவது தகவல் இருக்கா? ராணி, இது வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. சரி, நீங்க போகலாம். சரி. சமாதானமா போறதுக்கு இதெல்லாம் தான் உங்களுக்கு வேணுமா? இல்லைன்னா சண்டை போட தான் செய்வீங்களா? அப்ப சரி, என்னோட ஊரையே நான் எழுதி வைக்கிறேன். ஆனா நீங்க ஒரு தடவை யோசிங்க. ஜுவான் இருக்கான்ல, நீ எதுக்காக என்கிட்ட உதவிக்கு வந்திருக்க? நான் சொல்றது உங்க குடும்பத்தையும் சேர்த்துதான். இதுல சுயநலம் எதுவுமே இல்லை. நீங்க ஒருத்தர் சமாதானமா போறதால மீதம் இருக்கிற 2 ஊர் அரசர்களும் சமாதானமா போயிடுவாங்க. காலப்போக்கில் இது சட்டமா உருவாகும். நல்லா யோசிச்சு முடிவுக்கு வாங்க. ராஜாக்கள் எப்பவுமே நேர்மையா தான் இருப்பாங்க. உனக்கு பையன் இல்லைன்னு எனக்கு தெரியும். உன் நகரத்தை எனக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா மெங்மலையை வழிபட முடியாது. இதை நீ ஒத்துக்கிறியா? உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அவனுக்கு என்னோட பொண்ணை கட்டி கொடுக்குறேன். எனக்கு பையன் இருக்கான். அவன் பல வருஷமா உடம்பு சரியில்லாம படுக்கையில் இருக்கான். சரி, அதை விடு. ராணுவ படம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை பேசி முடிவு பண்ணிக்கலாம். நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருந்தாகணும். சேவகனே, இவரை அழைச்சிட்டு போய் உபசரிப்பு பண்ணு. மகாராணி, நேர அவகாசம் இல்ல. தளபதியை போய் பாருங்க. சரி. இந்த மாதிரி நேரத்துல நாமளே தான் முடிவெடுத்துக்கணும்.
நீங்க முன்னாடி போங்க, நான் மகாராஜாக்கு துணையா இருக்கேன். நான் முன்னாடி போறேன், நீ போயிட்டு வா. ம். யாங்கு, என்னை எதிர்க்கிற அளவுக்கு உனக்கு தகுதி இல்ல. வெளியே வந்தனா உன்னை கொன்னுடுவேன். வணக்கம்மா. மன்னர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? பின்னாடியே வந்துகிட்டு இருக்காரு. தாமதத்துக்கு மன்னிச்சிருங்க. இவர் ஜியோட மகன். நீங்க முடிவெடுங்க. போ. உத்தரவு. செய்தி மகாராஜா, எந்த இடத்துலயுமே இளவரசர் இல்ல. அறிவு கெட்ட முட்டாள். உங்களோட பையனை என் ஆளுங்க கடத்தியிருந்தா அவன் இங்க பத்திரமா தான் இருப்பான். நல்லது, நான் உன்னை போக விடுறேன். இதனால என் பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உன் நகரத்தை அழிச்சு உன் மக்களை கொல்லுவேன். வேகமா வாங்க, போ. மகாராஜா, ஜுவான் ஊரை விட்டு போறாரு. கியூ நகரத்தை நல்லா நோட்ட விடுங்க. ஏதாவது மாற்றம் இருந்தா ராணுவத்துக்கு உடனே தெரிவிங்க. சரி. எனக்கு ஒண்ணு புரியல, அவர் எதுக்காக அந்த ஊரை விட்டு போகணும்? நான் அவனை சிறைப்பிடிச்சு கொண்டிருந்தா சூ ராணுவத்தோட நம்பகத்தை இழந்திருப்போம். அதனால தான் விடுவிச்சேன். என் பையன் நோயால் அவதிப்படுறான். அவனுக்கு ஏதாவது அங்கே ஆச்சுன்னா அந்த நாட்டோட ராஜா தான் காரணமா இருப்பான். அந்த ஒரு காரணத்தை வச்சு அந்த நாட்டையே அழிச்சிடுவேன். அதுக்கு பதிலா இளவரசரை மாத்திக்கலாம் இல்லையா? அவன் ரொம்ப நல்லவன். என் பையனை ஒன்றும் பண்ண மாட்டான். ராஜாக்கு இங்கே ஏதாவது ஆச்சுன்னா அது என் பையனுக்கும் ஆகும். நீங்க தான் ஏதாவது யோசிச்சு சீக்கிரம் ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். நான் அவனை விடுவிச்சதால எல்லாமே சரியா நடந்தே ஆகணும். சீக்கிரம். மன்னா, அரசே, நல்லா இருக்கீங்களா? இவன் ஜியோட பையன் தானே? ஆமா. சுயநினைவு இழந்துட்டான். எப்ப நினைவு வரும்னு தெரியல. போய் ஊசி கொண்டு வா.
உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் வலி இருந்தா பாதத்துல முதல்ல அக்கு பஞ்சர் பண்ணணும், வலி தீரும். அதுக்கப்புறம் தலையில நோயை தீர்க்கும். உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் வலி இருந்தா தலையில அக்கு பஞ்சர் பண்ணணும், மொத்தமா நிவர்த்தி ஆகும். பாதத்துல பண்றதால வலி குறையதான் செய்யும். ஜியோட பையனை குணப்படுத்திடலாம். நாளைக்கு அவனுக்கு மருந்து கொண்டு வரேன், எல்லாம் சரியாயிடும். ஜி பண்ண எதையும் நீங்க இன்னும் மறக்கல. அவர் உங்க அப்பாவை கொன்னது. சரியா தான் சொல்ற. ஆனா நீ அதை நினைக்காத. மறக்கிறது தான் மன்னர்களுக்கு நல்லது. அவனை மாதிரி மறைஞ்சு தாக்குறத நாமளும் பண்ணக்கூடாதுல்ல. என் அப்பா மரணத்தை நான் இன்னும் மறக்கல. அதே நேரம் பழி வாங்கவும் முடியல. நீங்க தான் கருணை காட்டுறீங்க. ஆனா அந்த எண்ணம் அவருக்கு இல்ல. தந்திரமா செயல்பட்டு அவர் காரியத்தை சாதிக்கிறாரு. அந்த பாவத்தை அவன் பையன் அனுபவிப்பான். நான் மட்டும் உங்களுக்கு ஒரு குழந்தை பெத்து கொடுத்திருந்தேன்னா இந்த நிலைமையே இப்ப இருந்திருக்காது. இங்க பாரு, நீங்க ஓய்வெடுங்க. போகாதீங்க. நீங்க அவசரப்படுறீங்க. யாருக்கும் தீங்கு ஏற்படாம எந்த சேதாரமும் இல்லாம யோசிச்சு முடிவெடுங்க. மலைவாழ் மக்கள் நமக்கு ரொம்பவே முக்கியம். அவங்க வேண்டினா மட்டும்தான் 4 ஊருக்கும் மழை கிடைக்கும். எந்த ஒரு மன்னனும் ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலனாலும் சரி, வற்புறுத்தியாவது அவங்கள ஒத்துக்க வையுங்க. மலைவாழ் மக்கள் ஊரை விட்டு மட்டும் போகவே கூடாது. புரியுதா? நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க உத்தரவின்படியே நான் நடந்துக்கிறேன். என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி. ஓய்வு எடுத்துக்கோங்க. ஜி உங்களை அனுப்புனது, அவர் பையனை எங்கே விட்டு வச்சிருக்கிறது எல்லாம் சந்தேகமா இருக்கு. அவன் எதுவும் பண்ண மாட்டான். ஏன்னா அவனோட பையன் நம்ம கிட்ட இருக்கான்ல. நம்ம சொன்னதெல்லாம் அவன் யோசிச்சு பார்ப்பான். கண்டிப்பா நல்ல முடிவுக்கு வருவான். எல்லா ஊருமே பழைய மாதிரி ஒத்துமையா இருப்பாங்க.
அவன் நல்லவனா மாறதான் போறான். நிச்சயமா அவனால அவன் ஊருக்கு நிம்மதி கிடைக்க தான் போகுது. இந்த பிரச்சனை தீரும்போது நிச்சயம் ஆபத்து இருக்கும். திரும்பவும் ஜுவான்யூவ என் தம்பி காப்பாத்துவான்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு உறுதியா தெரியல. ஆனா எது நடந்தாலும் நாம எதிர்கொள்ளணும். இதை நான் ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான். அப்ப நீங்க தலையிட போறது இல்லைல்ல? இவ்வளவுதான் என்ன நீ புரிஞ்சுக்கிட்டதா? அவசியம் ஏற்பட்டா நான் கண்டிப்பா இதுல தலையிடுவேன். இது வாழ்வா சாவாங்கிறது தான். சாகறதுக்காக காத்துட்டு இருக்க கூடாது. மன்னர் நல்லா இருந்தா ஊர் மக்களும் நல்லா இருப்பாங்க. மன்னர் தப்பா யோசிச்சா எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. நாம நம்புவோம், எல்லாம் நல்லதாவே நடக்கும். ராஜா சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க கொஞ்சம் இறங்கி வந்தீங்கன்னா போர் நடக்கிறத தடுக்கலாம். உங்களால மத்த மன்னரும் இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ராணுவத்தை அனுமதிக்க மாட்டோம். கண்டிப்பா நாங்க போராடுவோம். அதுல முதல் ஆள் நான் தான். நீங்க இதுக்கு ஒத்துக்கிற வரைக்கும் நான் இங்க தான் இருக்க போறேன். கேக்குதா மகாராஜா? நீங்க என்ன கொன்னுடுவீங்களா? என்னப்பா நீ ஏன் இப்படி பேசுற? என் அப்பா உங்க பேச்ச கேட்கலன்னா என்ன கொன்னுடுவீங்கல்ல? என்ன நடக்கும்னு பயமா இருக்கு. இந்த சின்ன வயசுல இதெல்லாம் யோசிக்காத. அப்ப என்ன அனுப்பி விட்டுருவீங்களா? உன்னோட உடம்பு குணமானதும் நான் இங்க இருந்து உன்னை கண்டிப்பா அனுப்பிச்சு வச்சிருவேன். கொஞ்ச நாள் இங்க இருந்து ஓய்வு எடுத்துக்க. கட்டாயம் உன்னை தேடி உங்க அப்பா வருவாரு. என்ன நீங்க கொல்ல மாட்டீங்கல்ல? கண்டிப்பா இல்ல. செய்தியோட வந்திருக்கேன் ராஜா. ஆ ஆ. ஃபை நகரம் சூ நகரம் கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. நம்ம ஊரை நோக்கி ராணுவம் வருது. சகோதரிகள் எல்லாம் ஆபத்துல இருக்காங்க. நீங்க தான் ஏதாவது யோசிச்சு சீக்கிரம் ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். சுவானியோ ஊரை அவங்க தாண்டட்டும். இதனால சகோதரிகளுக்கு ஆபத்து. நீங்க நீங்க போக கூடாது. உங்களுக்கு பதிலா நான் அந்த ஊருக்கு போறேன். நான் அதை பாத்துக்கிறேன். இத பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னோட சகோதரிகள் முக்கியம். சொன்னா கேளுங்க. இந்த ஊர்ல நீங்க எல்லாமே இருக்க கூடாது. ராஜா, என்னால முடிஞ்ச அளவுக்கு போராடி உங்களோட தங்கச்சிகளை கூட்டிட்டு வரேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. தளபதியாரு, காவலாளிகள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கோங்க. தயாரா இருந்துக்கோங்க. சகோதரிகள் உயிர் முக்கியம். நல்லா புரியுதா மகாராஜா? ராணி, வெற்றியோட திரும்பி வரேன். எங்களை காப்பாற்றுங்க. உண்மையான ஆத்மா வந்து எங்களை காப்பாற்றுங்க. இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் வந்து காப்பாற்றுங்க. மகாராஜா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா? புரிஞ்சுக்க மாட்டீங்களா? மகாராஜா, நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த ஊருக்கு போயிடுவேன். மலைவாழ் மக்களை கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்க ரொம்பவே பாவம். அவங்க இந்த ஊர்ல இல்லனா பெரிய பிரச்சனை வந்துடும். கொஞ்சம் இறங்கிதான் வாங்கல. மத்தவங்களுக்காக இல்லனாலும் அரசருக்காவது இறங்கி வாங்க. எனக்கு இப்போ ஒரு பதில் கிடைச்சாகணும்.
என்னது? 3 தடவை யூகிச்சிருக்கு. ஏதோ தப்பா இருக்கு. தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மந்திரியாரே, சீக்கிரமா நீங்க ஊரை விட்டு வெளியே போங்க. நான் மக்களுக்காக வழிபட்டாகணும். நான் எங்கேயும் போக மாட்டேன். செய்தி மகாராஜா, அந்த சூ ராணுவம் ஜியோட சேர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. திரும்பி போயிடுங்க. டியானியூனை சூ ராணுவம் ஆக்கிரமிச்சிட்டாங்க. இது ராஜாவோட உத்தரவு. உங்க ராஜா அவங்களோட குடும்பத்தை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தா அவங்கள வரவேற்க நாங்க எப்பவும் தயாரா இருப்போம். என்னாச்சு? அண்ணா, ஊரோட ரகசியம் தொலைஞ்சு போனதுனால சொல்லு சொல்லு சொல்லு. இங்க பாரு, இங்க பாரு. தளபதி, மிச்சம் சகோதரிகள்லாம் எங்க? மகாராஜா, சூ ராணுவத்துக்கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. என்னால இவங்கள மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது. மத்த எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. மன்னிச்சிடுங்க, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் உயிரோடவே இருக்க கூட. வேண்டாம் தளபதி, அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது முட்டாள்தனம். ராஜா அவர்களே, பேச்சுவார்த்தை நடத்ததான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல விரும்புறேன். உனக்கு என்ன சொல்லணும்? இதுதான் உங்க அணுகுமுறையா? வந்தவங்களை இப்படிதான் உபசரிப்பீங்களா? அதை விடுங்க, என் பையனை அனுப்புங்க. ராஜா, அவனை கொன்னுட்டுமா? கதவை திறங்க. போர் நடத்தணுமா? ஆமா. காரணத்தை சொல்லு. இல்ல, போர் நடத்தி முடிவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா வேற ஏதாவது யோசிக்கலாம். விதிமுறைகளை மீறி சட்டத்துக்கு புறம்பா நடந்துக்கிட்டீங்க. நீங்க போர் முறையை தவறா பயன்படுத்திருக்கீங்க. இதை உங்க பாடசாலையில கத்து கொடுக்கலையா? சுவானிங்கிற ஊரு எல்லாத்துக்கும் தலைநகரம் மாதிரி. ஒரு புடி மண்ணை கூட யாரும் எடுக்க முடியாது. மலைவாழ் மக்கள்லாம் அந்த ஊருக்காக நிறைய வேண்டியிருக்காங்க. அவங்களோட நம்பிக்கைய வீணா நாசம் பண்ணிடாதீங்க. மீறியும் நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கு கடுமையான தண்டனை இருக்கு. அது உங்களை கண்டிப்பா அழிச்சே தீரும். சூ நகரத்துல நிறைய தங்கம் இருக்கு. சண்டை போடாம பேச்சுவார்த்தையில முடிவு பண்ணிக்கலாம். நீங்க சூ ராணுவத்தை தடுத்து நிறுத்தாதீங்க. நீங்க சரணடைகிற வரைக்கும் உங்களுக்கும் உங்க மக்களுக்கும் எதுவும் ஆகாது. கேட்டுக்க, அவரோட உத்தரவை நாங்க என்னைக்குமே மீறினது கிடையாது. ராணி, நான் திரும்ப இங்க வரலாமா?
உனக்கு எப்ப வேணுமோ நீங்க வரலாம். நீ என்னோட துணிய போட்டிருக்க, என் வீட்டுக்கு போனதும் கொடுத்துடுறேன். நீயே வச்சுக்க. நான் உன்னை உன்னோட அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன். அந்த மருந்தை கொஞ்சம் கூட. ம். நீ எடுத்துக்க வேண்டிய மருந்து. தவறாம நீ இதை பயன்படுத்திக்கணும். ம். வா. தளபதியாரே, ஜி மன்னா, கிளம்புறீங்களா? திரும்ப எச்சரிக்கிறோம், இங்க இருந்து சீக்கிரம் போயிடுங்க. சூரானுவ இங்க வந்தா அவங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க. உங்க சகோதரிகள் எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. நல்லா யோசிச்சு முடிவிடுங்க. நாளைக்கு ராணுவ நகரத்துல நுழைஞ்சு எல்லாரையும் கொல்லுவாங்க. வர அப்பா, நீ நடக்கிறியா? மன்னர் தான் என்ன குணப்படுத்தினாரு. உன்னோட பையன் கோமாலேருந்து மீண்டு வந்திருக்கான். அவனுக்கு மருந்த தொடர்ந்து கொடுக்கணும். இதோ மருந்து. வா போலாம். ஆ. அவங்க உன்னை காயப்படுத்தினாங்களா? இல்லப்பா, நான் வேகமா ஓடுறேன் பாக்குறீங்களா? மந்திரியாரே, மகாராஜா, நம்மளுடைய செல்வங்களை பிரிச்சு மக்களுக்கு கொடுத்துருங்க. மக்களை உடனடியா போக சொல்லுங்க. ஆகட்டும். சேனாதிபதி கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. எனக்கு பயமா இருக்கு. இந்த முறை எதுவுமே செய்ய முடியாதோ? தளபதியாரே, என்னோட மனைவியையும் குழந்தையையும் பத்திரமா ஊரை விட்டு வெளியே கூட்டு போங்க. மன்னா, எங்களை இங்க தங்க விடுங்க. இது என்னோட உத்தரவு. நான் சொல்றத கேளுங்க. இங்க மக்கள் யாரும் இல்லைன்னா இங்க எதுவுமே நடக்காது. பக்கத்து ஊருக்கு கூட்டிட்டு போங்க. ஜாக்கிரதையா இருங்க. என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. எதுக்காக நீங்க என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? என்னோட மூத்த சகோதரி ராணுவத்துக்கிட்ட மாட்டி இறந்தது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு. மற்றவங்களுக்கும் இது நடக்கக்கூடாது. மன்னா, இன்னைக்கு ராத்திரியே ராணுவ வீரர்கள் தங்கியிருக்க இடத்துக்கு போய் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க, இனி விடவே மாட்டாங்க. மகாராஜா, தளபதி, எனக்கு உயிர் வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் நில்லு.
நீ என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு மத்தவங்களுக்கு வேலை செய்யற, அது ரொம்ப பெரிய தப்பு. உனக்கு கொடுக்கிற தண்டனை மத்தவங்களுக்கு அது பெரிய பாடமா இருக்கும். ஒரு ஒற்றனுக்கு இது தேவையானதுதான். இனி இந்த துரோகத்தை பண்ணாத. ஜி, சொல்லுங்க. உங்க மன்னரோட பொண்ணு ஊரை விட்டு போயிட்டாளா? அவளை பிடிங்க, இல்லைன்னா நான் பிடிக்க வேண்டியது இருக்கும். உத்தரவு. நீங்க சொல்றபடி ஆகட்டும். உங்க பையனோட நோயை அவரு தான் குணப்படுத்தினாரா? அது உண்மைதானா? ஆமா, அது உண்மைதான். இங்க பாரு, இதுக்கப்புறம் சொல்லுங்க. அந்த ஊர்ல போய் பத்திரமா இருந்துக்கோ. அப்பா, எங்களை தனியா விடாதீங்க. யாவோ, எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு, அதை விட முடியாது. அங்க போனதும் அம்மாவோட பேச்சு கேட்டு ஒழுங்கா இருக்கணும். மகாராஜா, யாவோவை பத்திரமா பார்த்துக்கோ. உன்னோட எதிர்காலம் இனி அங்கதான். பத்திரமா இருந்துக்க. தளபதி. மகாராஜா, இந்த வாளை என்னோட பரிசா எடுத்துக்கோங்க. மறுக்காம இதை வாங்கிக்கோங்க. வேண்டாம் மகாராஜா, நீங்களே வச்சுக்கோங்க. மகாராஜா, நான் என்னோட உயிரை கொடுத்தாவது மகாராணியும் மற்றவங்களையும் காப்பாத்துவேன். தளபதியாரே. மகாராஜா, புறப்படுங்க. கண்டிப்பா. மகாராணி, போலாம். அப்பா, அப்பா.
தளபதி, என் தங்கையையும் யாவையும் பத்திரமா பாத்துக்கங்க. அம்மா, அவரை என்னால தனியா விட முடியாது. யாஹோ, நீ உன் சித்தியோடையும் தளபதியோடையும் சீக்கிரம் போ. அம்மா, நான் உங்க கூட தான் இருப்பேன். கூட்டிட்டு போங்க. மென்யோ, பத்திரமா இருங்க. அக்கா, என்ன மன்னிச்சிடுங்க. மகாராஜா இது வரைக்கும் என்ன தொட்டது கூட இல்ல. அப்ப அன்னைக்கு காட்டின ஆதாரம் அது அவரோட ரத்தம் தான். அவரோட விரல்ல வெட்டிக்கிட்டாரு. மென்யோ, என்ன ஏன் ஏமாத்துன? சொல்லு, என்ன ஏன் ஏமாத்துன? அக்கா, ராஜா உங்களை மட்டும்தான் விரும்புறாரு. உங்களுக்கு உண்மையா இருக்க விரும்புறாரு. மகாராணி, நம்ம கிட்ட நேர அவகாசம் இல்ல. உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீதான் அவளை நல்லபடியா வளர்க்கணும். தளபதி, இவங்களை கூட்டிட்டு போங்க. அம்மா, சீக்கிரம் வாங்க, வாங்க. நமக்கு நேரம் இல்ல, வாங்க. அம்மா, போங்க. அம்மா. நீயா? எதுக்கு திரும்பி வந்த? வாழ்வோ சாவோ, அது எதுவா இருந்தாலும் உங்க கூட தான் நடக்கணும்னு உங்க கை பிடிக்கும் போதே நான் சத்தியம் பண்ணிட்டேன். இங்க பாரு, இப்போவும் தாமதமாகல, இங்கேருந்து போயிடு. வேண்டாம், இறப்பே வந்தாலும் சேர்ந்தே சந்திப்போம்.
வாங்க. ஓய்! தளபதி நீங்களா? இங்க இருந்து போங்க. தளபதி, என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க. அரசே, உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். என்ன வேணும் உங்களுக்கு? என்னதான் பிரச்சனை? சமாதானமா பேச நான் இங்க வரல. சட்ட விரோதமா நடந்துக்கிறீங்க. இப்படியே போச்சுன்னா உங்க ஒருத்தருடைய உயிர் மிஞ்சாது. நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து செயல்படலாம்னு ஆசைப்படுறேன். போர்னால எந்த ஒரு முடிவும் கிடைக்க போறதில்ல. ஒன்னா சேர்ந்து செயல்படுறதால நன்மைகள் ஏற்படும். தெற்குல இருக்க அரசர் தெரியாம தப்பு பண்ணிட்டாரு. இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ய நாம வாய்ப்பு கொடுக்கல. மலைவாழ் மக்கள் அவங்க மட்டும் அந்த ஊர்ல இல்லைன்னா 20 வருஷம் கலாச்சாரம் மாறிடும். அப்புறம் நான் என்ன பண்றது? எதுக்கு நான் போகணும்? நீங்க உதவி செய்யலன்னு சொல்லாதீங்க. உங்க உதவி இல்லாம அவங்க இடத்த புடிச்சிருக்க முடியாது. உங்க சகோதரிகள் பத்திரமா இருக்காங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. இன்னும் 8 பேர் இருக்காங்க. எவ்வளவு பாதுகாத்தாலும் அவங்க கதையை நான் முடிப்பேன். உங்க மனைவியை சேர்த்துதான். ஒழுங்கா ராணுவத்தை உள்ள விட அனுமதி கொடுங்க. இல்ல நீங்க அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா உங்க மேலேயே படையெடுக்க நான் யோசிக்கவே மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் சரி, என்னோட முக்கியத்துவம் அந்த மலைவாழ் மக்கள் மட்டும்தான். என்னை தடுத்து நிறுத்த உங்ககிட்ட காரணம் இருக்கா? ஒரு விஷயத்தை எல்லாரும் யோசிச்சு பாருங்க. எந்த காலத்திலயும் நான் உங்களுக்கு உதவி செய்யாம இல்ல. மன்னரோட பையன் என்கிட்ட இருந்தப்ப கூட நான் எதுவும் பண்ணல. போர் நடத்த உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்? அதுலதான் நம்மளோட வீரம் தெரியும். இந்த மாதிரி போர் வேணான்னு சொல்றது உன்னுடைய கோலத்தனத்தை காட்டுது. இதுக்காக நான் 50 மைல் கடந்து வந்திருக்கேன். கடைசியா கேக்குறேன், ஓ திட்டம் என்ன, மனசுல என்ன வச்சிருக்கன்னு சொல்லு. ஷூர் ராணுவத்துக்கு நீ அனுமதி கொடுத்து போரை சந்திக்க தயாராயிக்க. ஜெயிக்கிறது யாருன்னு அப்புறமா பார்க்கலாம். நீ இறந்துட்டா தோல்வியை ஒத்துக்கிட்டு ஆகணும். இதுதான் உன்னோட முடிவுனா இதுல எனக்கும் சம்மதம். போரை சந்திக்க தயார். இதுல எங்களுக்கு பெரிய சேதாரம் எதுவும் இல்ல. உன்னோட இந்த தீய எண்ணத்தை நான் அழிச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் யாருக்குமே இந்த எண்ணங்கள் வரக்கூடாது. அடுத்த தலைமுறைக்கு நீதான் ஒரு எடுத்துக்காட்டா இருக்க போற. மலைவாழ் மக்கள் எனக்கு துணையா இருப்பாங்க. மகாராஜா, இந்த தடவை நான் உன்னை விடுறேன். ஆனா சீக்கிரமே சரணடைவேன். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு.
அவன் சொல்றது எதையும் நம்பாதீங்க. மகாராஜா, உன் சகோதரிகளை பழி வாங்கியே தீர்வேன். உன் தலையை வெட்ட போறாங்க. நீ இங்கேருந்து போயிடு. எப்படியும் எங்களை கொன்றுவாங்க. என் மகனை கூட்டிட்டு உடனே இங்கேருந்து கிளம்பு. மலைவாழ் மக்கள் எல்லாருக்காகவும் அடுத்த தலைமுறைக்காகவும் நாங்க இயற்கையை வேண்டிக்கிறோம். எல்லாருமே ஒத்துமையா இருந்து செயல்படுவோம். மலைவாழ் மக்களுக்காகவும் அடுத்த தலைமுறைக்காகவும் நாங்க இயற்கையை வேண்டிக்கிறோம். எல்லாரும் ஒத்துமையா இருந்து செயல்படுவோம். தளபதியாரே, சொல்லுங்க. மந்திரியாரே, மகாராஜா, இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போங்க. மகாராஜா, நாங்களும் உங்க கூடயே இருக்கோம். ஊருக்குள்ள நீங்க இருக்கணும். மந்திரியும் கட்டாயமா இருக்கணும். உங்களுக்கான கடமைகள் அங்க நிறையாவே இருக்கு. மனசாட்சிப்படி முடிவெடுங்க. ஒருவேளை கடமைகள் முடிஞ்சு நான் திரும்ப வரலன்னா யாரும் காத்திருக்க வேண்டாம். அடுத்த ராஜாவை தேர்ந்தெடுக்க பாருங்க. நான் இங்கே தான் இருக்க போறேன். நீங்க போங்க. தளபதி, போகலாம். சரி. மந்திரியாரே, ராஜா, நீங்க இவர் கூட இருந்து இவருக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்கணும். இதை மறந்துடாதீங்க. கண்டிப்பா உங்க ஆசையை நிறைவேற்றுவேன். கடைசியா ஒரு தடவை நம்ம சடங்கையை முடிச்சிடலாம்.
வாங்க, இப்பவாவது போருக்கு ஒத்துக்கிறீங்களா? இல்ல இவங்க சாகட்டுமா? அவசரப்படாதீங்க. நம்ம பொண்ணை காப்பாத்தியே ஆகணும். இப்போதைக்கு அவ உயிர் தான் முக்கியம். ராஜா, ராணி, மன்னிச்சிடுங்க. என்னால யாவ பாதுகாக்க முடியல. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அப்பா, காப்பாத்துங்க. யாவோ, என்னால காப்பாற்ற முடியாது. ஜி, நீங்களா இப்ப தற்கொலை பண்ணிக்கோங்க. ம். ஒரு நல்ல தகப்பனானா ஜெயிச்சிட்டேன்னு சந்தோஷமா இருக்கு. நான் உண்மையை சொல்லிட்டேன். இறப்ப நான் ஏத்துக்கிறேன். கொல்லுங்க. யோசிக்காதீங்க. அவங்க சொல்றத ஒத்துக்கங்க. கெஞ்சி கேக்குறேன். எனக்கு எல்லாரையும் விட சத்தியம்தான் முக்கியம். அதன்படிதான் நடப்பேன். என்னால முடியாது. கொல்லுங்க. என்ன மன்னிச்சிருங்க. நானும் நம்ம பொண்ணுகிட்டயே போயிடுறேன். மகாராஜா, மனசாட்சி மனசாட்சின்னு உன் குடும்பத்தை நீ மொத்தமா இழந்துட்டியே. நான் என்னோட வழியில போயிட்டு இருக்கேன். அனாவசியமா என் வழியில ஏன் குறுக்கிடுற? இப்போ உனக்கு சந்தோஷமா? எல்லாருமே உயிர் இழந்துட்டாங்க. நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் உண்மையாக உழைத்தேன். நான் உயிருடன் இருக்கும் வரை என்னை மீறி என் மக்களை
யாரும் வீழ்த்த விட மாட்டேன். அவர்களது சந்தோஷம் என் வாழ்க்கையை விட முக்கியம். அவர்கள் நிம்மதியாக இருக்கட்டும். அவர்களை காக்க முடியவில்லை. இது எனக்கு அவமானமே. ஆனால் மனசாட்சியின்படி எனது ராஜ்யத்தை நேர்மையாக நடத்தியுள்ளேன். எந்த கலங்கமும் இல்லை. மக்களுக்காக வாழ்பவன் என்றைக்கும் வீழ்ந்ததில்லை. அவனுக்கு நிச்சயம் மக்களின் ஆசீர்வாதம் இருக்கும். நேர்மையாக இருப்பவன் என்றைக்கும் அழிவதில்லை. உயிர் தெழுந்து வருவான். தீய சக்திகளுக்கு அவன் பதில் கூறியே தீருவான். இயற்கை அவனுக்கு துணை நிற்கும். மலைவாழ் மக்கள் அனைவருமே என்னுடன் துணை நிற்பார்கள். கடவுள் மீது ஆணையாக நான் திரும்பவும் வருவேன். ஆ